பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சரி, இந்த நேரத்துல எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோபு 42 அதிகாரம் 2வது வசனத்தில், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது என்று ஒரு பக்தன் அழகாய் சொல்லுகிறார். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில எந்த தடையும் இல்லாதபடி கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். உங்க வாழ்க்கையில கூட காரியத்தை வாய்க்க பண்ணி இருக்கிறார். கடந்த நாட்கள்ல நிறைய தடைகளை மாற்றி இருக்கிறார். கடந்த நாட்கள்ல மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு தடையால இருக்குது. இந்த காரியம், பிசினஸ் காரியம், ஊழிய காரியம், என்னுடைய பிள்ளைகள் காரியம், இவனுடைய வீட்டு காரியம், இது தடையாகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏற்ற நேரத்துல வழி திறக்கும். ஆண்டவர் செய்ய நினைக்கும் போது யாரு தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சரியான நேரத்தில் ஆண்டவர் வழி திறந்து விடுவார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து தேசங்களுக்கு ஊழிய ஒழுங்கு செய்யப்பட்டு நாங்கள் புறப்பட்டு கொண்டிருந்தோம். ஆஸ்திரேலியாவுக்கு விசா வந்து விட்டாரு. ஆனா நியூசிலாந்துல அந்த நாட்டில் இருக்கிற எம்பசில வேலைக்கு ஆட்கள் வராதபடி சில பிரச்சனைகள், அதனால தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. பிந்தி தான் விசா வழங்கி கொண்டிருந்தார்கள். என்ன செய்வதென்று யோசித்த போது, ஆஸ்திரேலியா போயிடுவோம், அங்கே ஊழியம் முடிக்கிறதுக்குள்ள விசா வந்துவிடும், நியூசிலாந்து போய்விடலாம் என்று சொன்னார்கள். நாங்க போயிட்டோம். ஆஸ்திரேலியாவில் 3 இடத்துல ஊழியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. நியூசிலாந்தில் உபவாச ஜெபம் ஒழுங்கு செய்யப்பட்டு விட்டது, விளம்பரம் எல்லாம் பண்ணப்பட்டு விட்டது. முந்தின நாள் நாங்க போய் சேர்ந்து ஆக வேண்டும். முந்தின நாள் வரைக்கும் விசா வரவே இல்லை. எல்லாருக்குள்ள ஒரு பதஷ்டம், ஒரு கலக்கம். ஆனால் நான் ஜெபம் பண்ணின போது எனக்குள்ள தேவ சமாதானம். தேவன் செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாது. ஊழியம் கர்த்தருடையது, யார் அதை தடுக்க முடியும்? அவர் ஏற்ற நேரத்துல வழி திறப்பார் என்று காத்திருந்தோம். ஆனால் விசா வந்தாதான் ஃபிளைட் டிக்கெட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதை வைத்து, அந்த டைம் வைத்து தான். அதை விசாரித்து பார்த்தால் கடைசி ஒரு விமானம் இருக்கிறது என்று சொல்லி வைத்திருந்தாங்க. விசா வைத்து தான் டிசைட் பண்ண முடியும். கடைசி நாள்ல மத்தியான நேரத்துல விசா வந்து சேர்ந்தது. காப்பி அனுப்பி இருந்தார்கள். இப்பொழுது விமானத்துக்கு டிக்கெட் புக் பண்ண போனா கடைசி விமானத்துல அவ்வளவுதான், ஒரே ஒரு விமானம் தான் இருக்கு. அதுல போனா அடுத்த நாள் உபவாசத்துல பங்கு பெற முடியும். அப்பொழுது அதுல சீட்டெல்லாம் ரொம்ப நெருக்கடி, கஷ்டம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தா 2 சீட் இருக்குது ஃபைனலா சொன்னாங்க. நாங்க 2 பேர் தான் போனோம். கடைசி 2 டிக்கெட் புக் பண்ணி சரியான நேரத்துக்கு நான் ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்து உபவாச ஜெபத்தை ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்தார். சில சமயம் அப்படித்தான், தடை வருவது போல் இருக்கும். கடைசி நிமிஷத்துல கர்த்தர் வழி திறப்பார். அவர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது. உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிசினஸ்ல தடைகள் விலகும், காரியம் வாய்க்கும். சொந்த போகாதங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, தேவரீர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்னு சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த மகளுடைய வாழ்க்கையில, இந்த மகனுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறட்டும், காரியம் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.